வணக்கம். நான் டாக்டர் ஜே விக்னேஷ் சங்கர். நம்ம வாழ்க்கையில நம்ம அதிகமா நேசிக்கிற ஒரு விஷயத்தை இழக்கும் போது, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சார்ந்து இருந்திருப்போம், அதை இழக்கும் போது நம்ம மனம் உடைஞ்சு போயிடுறோங்க. பிரபஞ்சம் ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில அனுமதிச்சுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்குங்க. ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க நேசிக்கிற ஒரு விஷயத்தை இழக்கும் போது பிரபஞ்சம் என்ன தெரியுமா பண்ணுது? அதை விட ஒரு பெட்டரான விஷயத்த உங்க வாழ்க்கையில அது கொண்டு வர போதுங்க. நீங்க வாழ்க்கையில உயர்ந்த நிலைகள் அடைவதற்கு தான் இந்த சூழ்நிலைகள் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பறவை தான் நிரந்தரமா தங்குறதுக்கான ஒரு இடத்த ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிக்கிட்டு இருக்குங்க. மழை, வெயில் இதுல இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு இடத்த கண்டுபிடிச்சு அங்க கூடு கட்டி தங்கிடலாம் அப்படின்னு நினைக்குதுங்க. இதனாலே பாத்தீங்கன்னா அது நிறைய இடங்களுக்கு போகுது. ஆனா எதுவுமே சூட்டபிளா கிடையாதுங்க. ஒரு நாள் ஒரு பழைய மண்டபத்துக்கு அது பறந்து வருது. அந்த பழைய மண்டபத்துல பாத்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே பல வருடங்களா இல்லைங்க. அங்க ஒரு பெரிய பெல் இருக்கு. அந்த பெல்லுக்குள்ள கூடு கட்டி தங்கிக்கலாம் அப்படின்னு அது நினைக்குதுங்க. எவ்வளவு வெயில் அடிச்சாலும் மழை வந்தாலும் இந்த பெல்லுக்குள்ள தான் கூடு கட்டி இருந்தோம் அப்படின்னா பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு அந்த பறவை நினைக்குதுங்க. அடுத்து அந்த பறவை கஷ்டப்பட்டு அந்த பெல்லுக்குள்ள கூடு கட்டி அதுக்குள்ள போய் தங்கிருச்சுங்க. தனக்கு நிரந்தரமான வீடு கிடைச்சிருச்சுங்கிற ஒரு மகிழ்ச்சிங்க அந்த பறவைக்கு. இனி வெயில் அடிச்சாலும் சரி, மழை பெய்தாலும் சரி, எந்த கவலையும் கிடையாது, நம்ம ரொம்ப சேஃபா இருக்கலாங்கிற ஒரு சந்தோஷங்க அந்த பறவைக்கு. வாரங்கள் ஆகுது, மாதங்கள் ஆகுது, அந்த பறவை ரொம்ப சந்தோஷமா அந்த பெல்லுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்குங்க. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த பழைய மண்டபத்திற்கு சில மனிதர்கள் வராங்க. அந்த இடத்த பார்த்துட்டு அவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆள் நடமாட்டமே இல்ல, இந்த மண்டபத்தை நம்ம பயன்படுத்திக்குவோம் அப்படின்ட்டு அந்த இடத்த அவங்க கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா அந்த பெரிய பெல்லை பார்த்து அவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. இதை ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு அந்த பெல்லையும் அவங்க கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த பெல்லுக்குள்ள பறவையினுடைய கூடு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கூடை களைச்சு விடுறாங்க. வேற வழி இல்லாம அந்த பறவை மனவேதனையோட அந்த பெல்லை விட்டு வெளியில பறந்து வருதுங்க. அந்த பறவை மனம் உடைஞ்சு போயிடுச்சுங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு அந்த பெல்லுக்குள்ள அது கூடு கட்டுச்சுங்க. இப்ப தான் தங்கிட்டு இருந்த அந்த கூடை இப்ப கலைச்சிட்டாங்க. தன்னுடைய எதிர்காலம் என்ன ஆக போகுதுங்கிற கேள்வி அதுக்கு வர ஆரம்பிச்சதுங்க. பிரபஞ்சம் ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தன்னுடைய வாழ்க்கையில அனுமதிச்சாங்கன்ற அந்த கவலை தான் பறவைக்கு அதிகமா இருந்ததுங்க. அந்த நேரத்துலதான் அதுக்குள்ள ஒரு வாய்ஸ் கேக்குதுங்க, ஒரு சத்தம் கேக்குது. அந்த சத்தம் என்ன தெரியுமா சொல்லுது? நம்பிக்கை இழந்துராத, துணிந்து போராடு, முயற்சி செய் அப்படின்ற மாதிரி அதுக்கு சத்தம் கேக்குதுங்க. உடனே நம்பிக்கையோட அந்த பறவை என்ன தெரியுமா பண்ணுது? இன்னொரு புதிய இடத்துல தனக்கு ஒரு வீடு கட்டிக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில அந்த பறவை ரொம்ப தூரம் பறக்குதுங்க. அந்த பறவை ரொம்ப தூரம் பறந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடம் அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள் இருக்குங்க. அந்த மரத்தினுடைய கிளைகள் பாத்தீங்கன்னா இந்த பறவை வீடு கட்டி தங்கறதுக்கு ரொம்ப தோதா இருக்குங்க. அந்த மரத்துல இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சுவையா இருக்கு. பக்கத்துலயே நீரோடை இருக்கு, சூரியனுடைய வெளிச்சம், அங்க இருக்கக்கூடிய கிளைமேட்டும் பாத்தீங்கன்னா அந்த பறவைக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்குங்க. அங்க நிறைய பறவைகளும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அந்த மரத்துல. அந்த பறவைகள் எல்லாம் இந்த பறவை கிட்ட கேக்குறாங்க, உனக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேக்குறாங்க. இந்த பறவை சொல்லுது, எனக்கு தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், நான் கூடு கட்டி இருக்கணும் அப்படின்னு அது சொல்லுதுங்க. அப்ப மற்ற பறவைகள் என்ன சொல்றாங்க? கவலை வேணாம், நாங்க எல்லாரும் உனக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த பறவைக்கு ஒரு அழகான கூடு கட்டி தராங்க. அதுக்கப்புறம் அந்த பறவை தன்னுடைய புதிய வீட்டுல சந்தோஷமா வாழ ஆரம்பிக்குதுங்க. அந்த பறவைக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இப்ப அது வந்திருக்க இடத்துல கிடைக்குதுங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா மற்ற பறவைகளுடைய அன்பும் அரவணைப்பும் இப்ப அதுக்கு கிடைச்சிருக்குங்க. இப்ப அந்த பறவை ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குதுங்க. அந்த பழைய மண்டபத்துல மனிதர்கள் வந்து அந்த பெல்லுக்குள்ள இருக்கிற கூண்டை கலைச்சி விடல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சொர்க்கமான இடத்த இந்த பறவை கண்டுபிடிச்சிருக்காதுங்க. அன்னைக்கு அதற்கு ஏற்பட்ட அந்த நிகழ்வு தான் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை தனக்கு அமைச்சு கொடுத்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் பறவை நன்றி சொல்லியிருக்குங்க. இப்ப நான் சொன்ன இந்த கதை நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்துங்க. இப்ப உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க அதிகமா நேசித்த ஒரு விஷயத்த கூட இழந்திருக்கலாங்க. இப்போ உதாரணத்துக்கு உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம், இல்ல உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட காரியங்களா இருக்கலாம், இல்ல பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கலாம், வேலை தொழில ஏதாவது ஒரு இடையூறுகளா இருக்கலாம். நம்பிக்கை இழந்துடாதீங்க. அந்த பறவையை பாருங்களேன். ஆரம்பத்துல அந்த பெல்லுக்குள்ள அது நிரந்தரமா அங்க இருக்க போறோங்கிற மாதிரி தான் அது இருந்துச்சுங்க. ஆனா அதனுடைய கூடை களைச்சு விட்டு அந்த பறவையை அந்த பெல்லுக்குள்ள இருந்து வெளியே அனுப்பி விட்டவுடன் அதுவும் மனம் உடைஞ்சு போயிடுச்சுங்க. வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அதை நினைச்சது. ஆனா அந்த நேரத்துல இறைவனுடைய சத்தத்தை அது கேட்க ஆரம்பிச்சதுங்க. பிரபஞ்சம் தனக்குள்ள பேசுற வார்த்தைகளை கேட்டு அது நம்பிக்கையோட அது முயற்சி செய்ய ஆரம்பிச்சது. இப்ப இந்த தருணத்திலையும் இறைவனும் பிரபஞ்சமும் உங்களுக்குள்ள இருந்து அவங்க பேசிட்டு தாங்க இருக்காங்க. உங்க உள்ளுணர்வுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒவ்வொரு நொடியும் இறைவன் உங்களுக்குள்ள இருந்து நம்பிக்கை இழந்துராத, துணிந்து போராடு, முயற்சி செய்யுங்கிற வார்த்தைகளை உங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டே தாங்க இருக்காங்க. அந்த பறவைய பெல்லுக்குள்ள இருந்து வெளியே அனுப்பிச்சதுனாலதான் அது சொர்க்கமான ஒரு இடத்தை அது கண்டுபிடிச்சு சந்தோஷமா அது வாழ ஆரம்பிச்சதுங்க. இப்ப உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த நிகழ்வுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா தற்காலிகமானதுங்க. நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்,
இன்னும் உயர்ந்த நிலைகள் உங்க வாழ்க்கையில நீங்க அடையணுங்கிறதுக்காக தான் பிரபஞ்சம் இந்த மாதிரி சூழ்நிலைகளை உங்க வாழ்க்கையில அனுமதிச்சிருக்குங்க. நீங்க ஏற்கனவே வாழ்ந்த வாழ்க்கையோட இன்னும் பெட்டரான வாழ்க்கையை நீங்க வாழணுங்கிறதுக்கு தான் இந்த சூழ்நிலைகள் வந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வந்து நீங்க பெரிய காரியங்களை சாதிக்கணுங்கிறதுக்கு தான் இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதுங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மாத சம்பளத்துக்கு ஒரு கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்தாருங்க. ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தாருன்னு கூட சொல்லலாம். ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளதான் அவருடைய வாழ்க்கை இருந்தது. ஆனா ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாயிடுச்சுங்க. நெருக்கடியான சூழ்நிலை. அந்த காலகட்டங்கள்ல தான் நம்ம சேனல் வரக்கூடிய வீடியோஸ் அவர் தொடர்ந்து பார்த்திருக்காரு. நம்ம பயிற்சிகள்லாம் அவர் அட்டன் பண்ணியிருக்காருங்க. இதன் மூலமாக அவர் ஒரு விஷயத்தை உணர்ந்தாருங்க. பிரபஞ்சம் அவருடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற எல்லா விஷயங்களும் அவருடைய உயர்ந்த நன்மைக்காக தான். தன்னை வடிவமைச்சு வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டாருங்க. அதனாலேயே தனக்குள்ள பாத்தீங்கன்னா நல்லதே நடக்குங்கிறத மந்திரம் மாதிரி அவர் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சாருங்க. பிரபஞ்சத்தின் மேலும் இறைவன் மேலும் தீர்க்கமான நம்பிக்கை அவர் வளர்த்தாருங்க. எல்லா சூழ்நிலையும் திறந்த மனநிலையோடு அவர் ஏற்றுக்கொண்டாரு. நம்பிக்கையோடு அவர் செயல்பட்டாரு. அடுத்த சில வருடங்கள்ல அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்ததுங்க. அது என்ன தெரியுமா? அவர் மாத சம்பளத்துக்கு தாங்க முதல்ல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா இப்ப சொந்தமா ஒரு கம்பெனி தொடங்கி முதலாளியாக மாறி அவர் கீழே 100க்கும் மேற்பட்டோர் வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. மிகப்பெரிய ஒரு வீடு கட்டி அவர் குடும்பத்தாரோட சந்தோஷமா அவர் வாழ ஆரம்பிச்சாருங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய வீடுகள் கட்டி அதையும் வாடகைக்கு விட்டாரு. நம்ம சப்ஸ்கிரைபருடைய வாழ்க்கையில ஆரம்பத்துல அவருக்கு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி, அந்த கடன் பிரச்சனைகள்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரமா இருந்ததுங்க. அவர் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வந்து இன்னைக்கு கற்பனை கெட்டாத ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்றதுக்கான ஒரு சூழ்நிலை அமைஞ்சதுங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நிறைய பேர் வெளியில சிரிச்சிட்டு இருப்பீங்க, ஆனா உள்ளுக்குள்ள நிறைய கவலைகள் உங்களுக்குள்ள இருக்குங்க. ராத்திரி கண்ணை மூடி தூங்கினா கூட உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வராது. மற்றவங்க பேசுற அந்த வார்த்தைகள், அந்த விமர்சனங்கள், இதெல்லாம் உங்களுக்கு அதிகமான காயத்தை ஏற்படுத்துங்க. நான் இல்லைன்னு சொல்லல. எதிர்காலத்தை குறித்து அதிகமான பயமும் கவலையும் கூட இருக்கலாங்க. ஆனா ஒரு விஷயத்த நேரத்துல உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க. நம்பிக்கை மட்டும் எக்காரணத்தை கொண்டு இழந்துடாதீங்க. அந்த சர்வ வல்லமை படைத்த அந்த இறைவனுடைய குழந்தைங்க நீங்க. நான் வணங்குற இறைவன் என்னை கைவிட மாட்டாருங்கிற அந்த தீர்க்கமான நம்பிக்கையோட எல்லா சிச்சுவேஷன்ல இருங்க. இப்ப உங்களுக்கு ஏற்பட்ட இந்த சூழ்நிலை கூட பாத்தீங்கன்னா ஒரு தற்காலிகமானது. உங்களை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருந்து வெளியில கொண்டு வரதுக்கு தான் பிரபஞ்சம் இந்த சூழ்நிலை உங்களுக்கு அனுமதிச்சிருக்குங்க. இப்ப நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வாழ்க்கையோட இன்னும் பெட்டரான ஒரு உயர்ந்த வாழ்க்கையை நீங்க வாழ்றதுக்கு தான் இந்த நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உள்ளுணர்வு மூலமாக இறைவன் உங்ககிட்ட பேசுற வார்த்தைகளுக்கு செவிசாயுங்க. மனதனுடைய இறைச்சல் சத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நிச்சயமாக இந்த சூழ்நிலையை கடந்து உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. கற்பனை கெட்டாத அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமா நிகழுங்க. எத்தனை கைகள் உன்னை கீழே தள்ளிவிட்டாலும் ஒரு குழந்தை தன் தாயை நம்புவது போல் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை என்றும் உன்னை கைவிடாது என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.